பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உன்னை மறவேன் என்றும் கன்னி வழி மலர்ந்த கற்பகமே என்னுயிரே முன்னி உனை அணைந்தேன் ஆணி அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே தோணி எனக்கு நீ ஆவா தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருளோனே, இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருளோனே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போமே, நம்ம கிட்டிய பாவம் பின்போமே. ஆணியில் சிந்திய செந்நீரே அகிலம் புறக்கும் நன்னீரே, ஆணியில் சிந்திய செந்நீரே அகிலம் புறக்கும் நன்னீரே, கிறிஸ்துவின் ரத்தம் பெருமருந்து, கிறிஸ்துவின் ரத்தம் பெருமருந்து, தேடியில் இன்பம் தருவிருந்து, அம்மம்மா தேடியில் இன்பம் தருவிருந்து. சிலுவையில் நின்ற செழுங்கோலம் சிலுவையில் நின்ற செழுங்கோலம் என் சிந்தையில் படிந்தால் நறுங்கீழம், கண்ணே மணியே கற்பகமே, கண்ணே மணியே கற்பகமே, கான்முளையாகிய அற்புதமே, இது கான்முளையாகிய அற்புதமே. குமரா குமரா திருக்குமரா என் சிந்தை குடிகொட அருக்குமரா, குமரா குமரா திருக்குமரா என் சிந்தை குடிகொண்ட அருக்குமரா, அமைதி அளிக்கும் அரசாட்சி, அமைதி அளிக்கும் அரசாட்சி, ஐயன் குமரன் அருளாட்சி, எசு ஐயனன் குமரன் அருளாட்சி. மரித்து எழுந்த சத்தியமே மரித்து எழுந்த சத்தியமே மரணம் இன்மையில் தத்துவமே, திருமலை பொழிந்தது சொல்மறையே, திருமலை பொழிந்தது சொல்மறையே, கல்வாரி வழிந்தது செயல்முறையே என்று கல்வாரி வழிந்தது செயல்முறையே. இயேசுவை என்றது நெஞ்சொருகும், இயேசுவை என்றது நெஞ்சொருகும் என் எல்லா பாவம் தெரிந்தெருகும், இயேசுவை என்றது நெஞ்சொருகும் என் எல்லா பாவம் தெரிந்தெருகும். வாழ்க கிறிஸ்து போதனைகள், வாழ்க கிறிஸ்து போதனைகள்,
வாழ்க சிலுவை சாதனைகள், வாழ்க சிலுவை சாதனைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் மாலையிலே கர்த்தருடைய சத்திய வேதத்திலே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்திலே சொன்ன பல உவமைகளில் தலை சிறந்த உவமை என்று வேத சாஸ்திர அறிஞர்களால் கருதப்படுகின்ற இளைய மகனின் ஊதாரி மகன் கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகின்ற உவமையினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உவமைகளினால் நான் என் வாயை திறப்பேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். அதன்படியே உவமைகளினாலே மக்களுக்கு எளிமையான கருத்துக்களை விளங்க வைத்தார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வருகின்ற சரித்திரம் உவமை இது. அந்த முதல் வசனத்திலே சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்க அவரிடத்தில் கூடி வந்தார்கள். பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, ஆயக்காரரும் மற்றவர்களும் வருகிறார்களே, பாவிகளும் வருகிறார்களே, அவர்களோடு இவர் உறவு கொள்ளுகிறாரே என்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நீதி பெரிதென்று எண்ணுகிறார்கள், தாங்கள் மிக சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆகையினால் ஒன்றன் பின் ஒன்றாக 3 உவமைகளை சொன்னார். ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து ஒன்று காணாமற் போனது, அதை தேடினான் என்றார். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளி காசுகளை உடையவளாக இருந்து அதையும் இழந்து போனாள். அதையும் அவள் தேடினாள். 2மே இழக்கப்பட்டது, 2மே தேடப்பட்டது, 2 சொந்தக்காரர்களால் தேடப்பட்டது. அந்த உவமைகளை சொன்ன பிறகுதான் நம்முடைய கதை ஆரம்பமாகிறது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே ஒரு பையன் தானே பிரிந்து போகின்றான். உவமைகளினாலே என் வாயை திறப்பேன் என்றே கர்த்தர் சொன்னார். உவமைகளினாலே என் வாயை திறப்பேன் என்றே கர்த்தர் சொன்னாரே. அருமையான ஒன்றன் ஒன்றாக 3ஆம் உவமையை சொன்னாரே. ஒன்று போனால் சதவிகிதம் என்ன எண்ணிப்பார். 10 காசுகளில் 1 காசு போனால் சதவிகிதம் என்ற எண்ணிப்பார். இரண்டு மகன்களில் ஒருவன் காணாமற் போனால் சதவிகிதம் என ஆத்துமாவையே தேடுகின்ற கர்த்தர் அருமையை அமைத்தாரே. காட்டிலே காணாமற் போன ஆட்டை மேய்ப்பன் தேடி போனான். வீட்டிலே காணாமற் போன காசை புரியவள் பெருக்கி தேடினான். பிரிந்த போன மகனே அவனே திரும்பி வந்தான். அவன் புத்தி தெளியும்படியே ஆண்டவர் அவனை நடத்தினாரே. தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தால்தான் அது என்ன என்று புரியும். பசியே வந்த பிறகு மகனும் அப்பாவின் அன்பை உணர்ந்தான். 3ஆம் இந்த உவமையில் 2 உண்மைகள் அறிவோம். கர்த்தரை விட்டு விலகும் மனிதன் எவ்வளவு கெடுப்போகின்றான். மனம் திரும்பி வருகின்ற பாவியை கர்த்தர் எப்படி ஏற்கிறார். இந்த 2 உண்மைகளை இந்த உவமையில் நாமே காண்கின்றோம். கடவுளை விட்டு விலகி போகின்ற மனிதன் தன்னை எவ்வளவாக கெடுத்துக் கொள்ளுகிறான் என்றும், அவன் மனம் தெரிந்து வரும்பொழுது எவ்வளவு அன்போடு கிருபையோடு தந்தையினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் என்றும் இந்த 2 உண்மைகளை இந்த 3வது உவமையிலே கர்த்தர் அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் இளையவன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் வரும் பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். கொஞ்சம் கூட தாழ்மை இல்லை,
கொஞ்சம் கூட வேண்டுதல் இல்லை, பணிவோடு கேட்டிருக்க வேண்டியவன் 18 வயதுக்கு பிறகுதான் அப்படி கேட்டால் கேட்கலாம், அது யூத சம்பிரதாயம். ஆனால் இவனோ அதற்கு முன்பே தகப்பனை பார்த்து எனக்கு வரும் பாஸ்தியில் வருகின்ற பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான். எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். கொஞ்சம் கூட பணிவில்லையே. தகப்பனாக விரும்பி கொடுக்கக்கூடியதை, அவராக விரும்பி வயது வந்தால் கொடுக்கக்கூடியதை இவன் இப்பொழுது கேட்கிறானே. அஸ்தியில் பங்கை தருவீரே, எனக்கு உரியதை தருவீரே. எனக்கு இஷ்டமில்லை ஆதலினால் அஸ்தியில் வரும் பங்கை தருவீரே. இஷ்டமில்லாத காரணத்தால் விருப்பத்தோடு வெளியே போக எண்ணினான். கக்கை முளைத்த பறவை கூடு தங்காது, கொழுத்த நண்டும் வளையில் தங்காது. இப்படி அந்த பையன் கேட்க அவனுக்கு என்ன வந்ததம்மா? திடீரென்றாய் இப்படி கேட்கின்றான், சகவாச தோஷத்தால் வந்த வீணை பார். சொன்ன ஓமை நாளத்தில் அந்த படியும் தகப்பன் என்ன செய்தான்? சொத்தை பிரித்து பங்கிட்டு கொடுத்தான், தடுத்திருக்க கூடாதான். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்களுடைய மனையில் கடினத்திற்கு அவர்களை விட்டு விட்டேன் என்கின்றார். சங்கீதம் 81, 11, 12 வசனங்கள் சொல்லுவது இதுதான். மனிதனோடு என் ஆவி என்றும் போராடுவதில்லை என்கின்றார். இந்த பையன் திடீரென்று தன் தந்தையிடம் அப்படி கேட்டிருப்பானா? ஐயா, தோஷங்கள்ல பல வகை உண்டு. ஒன்று ஜலதோஷம், அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் வரும். இன்னொன்று பழக்க தோஷம். கடிகாரம் அடிக்கடி கட்டி கட்டி பழக்கமா இருக்கும், அதை வித்துட்டா கூட, கடிகாரம் இல்லைன்னா கூட திடீர்னு நம்ம கைய வச்சுட்டேன் அப்புறம் அப்படி நினைப்போம். பழக்க தோஷம். இன்னொன்று சகவாச தோஷம். அந்த தோஷத்தினால் யாரோட கூடுகிறோம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அதைத்தான் நாம் பின்பற்றுவோம். தாய்மார்களுக்கு தெரியும், பட்சி தோஷத்தினால குழந்தைகளுக்கு என்னென்ன வரும் என்று தெரியும். இந்த பையன் யாரோடவோ கூடியிருக்கிறான், யோசனை சொல்லி இருப்பார்கள் போல் இருக்கிறது. ஆகையினால் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். உன்னுடைய பிள்ளைகளை இந்த தோஷங்கள் தாண்டாமல் எப்படி வளர்க்கப் போகின்றாய்? பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். 12 வயது வரைக்கும் தான் நீங்களே நானும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியும். 13வது வயதிலிருந்து அது தானே வளரும். அதுக்குள்ள வளர்த்தாது, அதில் டீனேஜ். 13வது வயதில் அந்த பையனை நம்ம பிள்ளைய திட்டின அடித்தால் ஒரு மாதிரி மறைத்தே நிற்பான். என்னம்மா சும்மா சும்மா அடிக்கிறீங்க? ஓஹோ, இன்னொரு தடவை அடிங்க, என்ன நடக்குது பாருங்க. வித்தியாசமா பேசுவான். ஆகையினால டீனேஜுக்கு முன்னால ஜாக்கிரதையா வளர்த்து விடு. வளர்த்திடவே வாரிரோ, வளர்த்திடவே வாரிரோ, பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ, பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ. சிம்பில வளைத்து விட்டான், வளைக்க வேண்டாம் அம்மா, சிம்பில வளைத்து விட்டால் நீ கொம்பிலே
வளையாது, 5 வளையாதது 50 வளையாது. புத்தியில் கொண்டு இதை நீ பூமானுக்காய் வளர்ப்பாய், புத்தியில் கொண்டு இதை நீ பூமானுக்காய் வளர்ப்பாய். வளர்த்திடகு வாரிரோ பிள்ளைகளை, வளர்த்திடகு வாரிரோ பிள்ளைகளை, வளர்த்திடகு வாரிரோ. அன்புடன் வளர்க்க உனக்கு அன்பு அதிகம் வேண்டுமே. மீசைய முறுக்கி வள, மீசைய முறுக்கி வள, முருங்கை மரமா முறித்து முறித்து வள. ஆண் பிள்ளையானால் அடித்து அடித்து வள, ஆண் பிள்ளையானால் அடித்து அடித்து வள. பெண் பிள்ளையானாலோ பெண் பிள்ளையானாலோ போற்றி போற்றி வள, பெண் பிள்ளையானாலோ போற்றி போற்றி வள. வளர்த்திடவே வாரிரோ பிள்ளைகளை, வளர்த்திடவே வாரிரோ பிள்ளைகளை, வளர்த்திடவே வாரிரோ வாரிரோ வாரிரோ. கொஞ்சமாவது தகப்பன் பேசியிருப்பான். உனக்கு என்ன குறை, ஏண்டா இப்படி வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிற? நம்ம ஒரு சின்ன குடும்பம் இல்லையா தம்பி, சந்தோஷமா வீட்டுல இருக்க கூடாதா? உனக்கு என்ன குறை வைத்திருக்கிற? உனக்கு என்னென்ன வேணும்? எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இல்லப்பா, என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள். அந்தபடி அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாள் வீட்டிலேயே இருக்கிறான் அந்த பையன். ஆனா அப்பாவோடு நல்ல பேச்சுவார்த்தை இல்ல, அண்ணனோடும் நல்ல பேச்சுவார்த்தை இல்ல. வீட்டில் இருக்கிறான், வெளியே போகின்றான், வருகின்றான், போகின்றான். யாரோட உறவு சரியாக இல்லை. உறவு கெட்டுவிட்டது, ஐக்கியம் கெட்டுவிட்டது. சில நாள் இருக்கின்றான். சகோதரனே சகோதரியே, இந்த சில நாளைக்குள்ளாக அவன் என்ன செய்தான்னு தெரியாது, எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சில நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை விபரீதமாக இருந்ததினால் அவன் இந்த பொருட்களை விற்று பணத்தை சேர்த்துக் கொண்டான், உருமாற்றிக் கொண்டான். சின்ன பையன் சாப்பிட்டானாப்பா, சாப்பாடு எடுத்து வச்சங்கய்யா. ராத்திரி ஒரு 10-10:30 வந்தாரு, சாப்பிடவே இல்லை. அப்படியா? அடுத்த நாள் காலையில எழுந்தாரு, குளித்தாரு, அவர் பாட்டின போயிட்டாரு. உணவு நீங்க கொடுக்கலையா? தயாரா வைத்திருக்கிற மேசையில கூப்பிட்டேயா, எனக்கு ஒன்று வேண்டாம் என்று போய்விட்டார். இப்படித்தான் உறவு வருவதும் போவதுமாக இருக்கிறான். ஆனால் வீட்டிலே கொடுக்கப்படுகிறதை உண்ண மனமற்றவனாக, ஐக்கியம் இழந்தவனாக இருந்து வார்த்தைகளை பார்க்கிறோம். தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போனான். பக்கத்து தெருவில் குடிபெயர்ந்து போயிருந்தால் அப்பா யாரையாவது பார்த்து சொல்லுவார், என் பையன் என்னமோ மன கஷ்டத்துல பிரிந்து வந்துட்டான், உங்க தெருவில் தான் வந்திருக்கிறான், கொஞ்சம் பார்த்துங்க, அவசரப்பட்டு வந்துட்டான், கொஞ்சம் கவனித்து சொல்லலாம். பக்கத்து ஊரா இருந்தாலும் சொல்லலாம். தூர தேசத்துக்கு என்றால் தான் இருக்கிற தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வந்திருக்கிற அவனுடைய எண்ணம் என்ன? என்னை அறிந்தவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது, என்னை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது, நான் சுயாதீனமாக வாழ விரும்புகின்றேன். சகோதரனே சகோதரியே, வீட்டை விட்டு போகிற பிள்ளை சுயாதீனமாக, ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு கிடைக்கும் என்றால் அது முதலாவது தொந்தரவு இல்லாம ஒரு தூர ஒரு இடத்துல போய் அமர்ந்து அதை கடித்து கொதறி சுவைத்து உண்ணத்தான் விரும்புகிறது. ஒரு காகத்துக்கு கூட ஒரு இறை கிடைக்குமானால் கவ்விக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஒரு மரத்திற்கு மற்ற பருந்துகள் காக்கைகள் துரத்தினாலும் அமைதியாக தின்னவே அது விரும்புகிற இடத்தை நாடுவது போல இவனும் என்னை காணாமல் யாரும் அறியாமல் இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்று தூர தேசத்திற்கு பயணமாக போகின்றான். வெறுமையாக போவானா? அவனுடைய நண்பர்கள் அவனை விடுவார்களா? அவனுடைய யோசனையை கேட்டுத்தானே இப்படி ஆயிருக்கிறான். சகோதரனே சகோதரியே, சகவாச தோஷத்தினால் வருகின்ற குற்றம் குறைகளை பார்த்தோமா? நீங்களும் நானும் யாரோடு உறவாடுகிறோம், எப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறோம், எப்படிப்பட்ட படங்களை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட சம்பாஷணங்களை பேசும்போது இன்பமாக இருக்கிறோம், இவைகளில் எல்லாம் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். வானொலிகள், செய்தித்தாள்கள், படங்கள் இன்று பிரம்மாண்டமாக
மக்களை ஆட்டி படைக்கின்ற ஒரு கருவியாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம் அல்லவா? வன்முறை சம்பவங்கள் தானே வருகின்றன, கொலை காட்சிகள் தானே விரும்புகின்றன, திருடப்படுவதும் கற்பழிப்பதும் கொள்ளையிடுவதும் தானே காட்டப்படுகின்றன. இவைகளை பார்க்க எவ்வளவு ஆர்வமாக மக்கள் நெருங்கடித்துக் கொண்டு ஓடுகிற காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய தரத்திலே குறைந்து போவது போல இருக்கிறோம் அல்லவா? இந்த பையன் தூர தேசத்திற்கு போய் ஆண்டவர் சொல்லுகின்றார், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழும், பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த பையன் ஓமையை கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். தாயை விட்டு குழந்தை தூர போகுமானால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்? குடும்பத்தை விட்டு வேலைக்கு போகிற இடத்திலே பிள்ளைகள் எப்படி தவறி போகிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கெட்டு போகிறார்கள் நாம் பார்க்கிறோமே. யாராவது நம்ம பிள்ளைய குறையா சொன்னா நம்ம உடனே ஏற்றுக்கொள்றது இல்லையே. கூடுவாரோட கூடிதான் என் பிள்ளை கெட்டு போச்சு, என் பிள்ளை நல்ல பிள்ளைதான், ஆனா கூடுவாரோட கூடிதான் என் பிள்ளை கெட்டு போனது. அந்த தாயும் அதான் சொல்ற, என் பையன் நல்ல பையன், அவனோட கூடிதான் இவள் சொல்லுது அவள் சொல்லுது, ரெண்டு பேரும் உன்னால உன் பிள்ளையால தான் என் பிள்ளை கட்டு, அப்படி சொல்லாத உன் பிள்ளையால தான் என் பிள்ளை கட்டது. எப்படியோ ரெண்டு பிள்ளைகளும் கட்டு போச்சு. அது மாத்திரம் மறுக்க முடியாத உண்மை. தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கெட்டு போனான் என்ற ஒன்றைத்தான் நாம் பார்க்கிறோம். ரெண்டிலே ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியவனாயிற்றே. நல்லதை அல்லவா தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஒரு வியாபாரத்தை செய்து விருத்தி செய்திருந்தான் என்றால் பரவாயில்லை. பெற்றுக்கொண்ட செல்வத்தை ஆஸ்தியை காபந்து பண்ண முடியுமா? சின்ன குழந்தைகளுக்கு தின்பண்டங்களை சமைத்து கொடுக்கின்ற தாய் என் பக்கத்திலேயே உட்காரு, உள்ளவே கதவை சட்ட, இல்லம்மா நான் வெளியே போய் பாக்குறேன், வேண்டாம் வேண்டாம் யாராவது கேட்பாங்க. அந்த பையனுக்கு ஆசை, எங்க அம்மா என்னென்ன செய்திருக்காங்க பாத்தியா பாத்தியா. அந்த பையன் உத்து பாக்குறான், ஒரு காக்காயும் பார்த்துட்டு வருது, கிட்ட வருது, அதை பிச்சு போடுறான், கொத்தி கொத்தி தின்னுது, அதுவே பாக்குது. இவன் கொஞ்சம் கொஞ்சமா போடுறான், பறந்து வந்து ஒரே கொத்து கொத்தி எடுத்துன்னு போயிடுது. அப்புறம் தான் அம்மாவை நினைச்சு கத்துறான், உன்னை வெளியே போகாதன்னு சொன்னேன் கேட்டியா, இப்ப கொடுத்துட்டு வந்து அழுவுறியே. இப்படித்தான் பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். ஒரு காகம் ஒரு குழந்தையை ஏமாற்றுவது போல இந்த உலகத்தின் பல்வேறு காட்சிகள் நம்மை கெடுத்து கீழ வழியாக்குகின்றன அல்லவா? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வாக்கியத்திலே இவ்வாறு வருகிறது, மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் நம்மை கெடுக்கக்கூடியனவாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கெடுக்கும் தீமைகள் பல பலவாம். கால்போட போக்கிலே நடந்து வந்த வாலிப பையன் தவறுகின்றான். மனம் போல போக்கில் வந்த இந்த பையன் மனம் மாறி போனானே. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்ற ஜீவனம் செய்தானே. பாடுபட்டு தேடி பணம் சம்பாதித்திருந்தால் இந்த நிலைக்கு இவன் செலவழிப்பானான். யாரோ தந்தது என்றே எண்ணி தாறுமாறாய் செலவழித்தான். யாரும் இவனை மதிப்பதில்லை, நண்பர்களும் கூட கைதட்டினார். குறை மேலே சாதம் போட்டால் பாரும், இறை என்ன காகம் குடி வருமே. வரட்டு கௌரவ வாழ்க்கைக்காக வழி தெரியாமல் செலவிட்டான். அன்னை அப்பா அன்பை சுத்தமாக மறந்து போனான். மார்க்கமாக ஜீவனம் பண்ணி இருக்கின்ற பணத்தை கரைத்தானே.
இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்து பெருமையால் அழுகின்றான். என்னென்ன வகையான நண்பர்கள் அவனுக்கு என்னென்ன போதித்து இருப்பார்கள். வாலிப வயதில் நல்லது கெட்டது என்று எது அறியாமல் தவித்தார்கள். பெரியோர் வார்த்தை மூத்தோர் வார்த்தை சொற்கள் எல்லாமே அமிர்தம். குந்தி தின்றால் குன்றும் மாளும் வர வர செல்வம் கரைந்தது. இக்காலத்திலே நண்பர்கள் அல்லவா நம்மை கெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பையனை அப்படித்தான் நண்பர்கள் நன்றாக தின்னவும் நன்றாக உடுத்தவும் நன்றாக செலவழிக்கும் தூண்டினார்கள். இக்காலங்களிலே மிக மிக பயங்கரமாக வேகமாக பரவி வருகிறது போதை மருந்து பழக்கம் அல்லவா. ஏதோ குடி ஒன்று அது ஒரு நாகரிகம். ஃபார் கம்பெனி சேக் சும்மா ஒரு பெக் குடிங்க, இது ஒரு பழக்கமாக இருக்கிறது. புகைத்தல் ஒரு பழக்கமாக இருக்கிறது. இதனால் பிள்ளைகளுடைய மனமும் கெடுகிறது, அவர்களுடைய உடல் நலமும் கெடுகிறது. அதை நினைப்பதில்லையே. வானொலியில கூட அவன் என்ன சொல்றான், நீங்கள் கேட்டவை நாங்கள் போட்டவை கேளுங்கள். திரைப்படங்களில் கூட இப்படித்தானே, தொலைக்காட்சிகளில் கூட இப்படித்தானே காட்சிகள் வருவதெல்லாம் என்னவென்று நமக்கு தெரியும். நம்முடைய மனதை கெடுத்து மூளை சலவை செய்து நல்ல பழக்க வழக்கங்கள் தாறுமாறாக கூடிய நச்சு பாம்புகளைப் போலல்லவா வருகின்றன. துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தான் சம்பாதிக்காததினாலே வேலைக்கு ஒரு வகையான உடையும் வேலைக்கு ஒரு வகையான உணவும் சிற்றுண்டி சாலைகளிலே அதிகமாக குடித்தும் வெறித்தும் அவனுடைய மூத்த அண்ணன் அவனை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை நினைத்து பார்க்கும் பொழுது, வேசிகளிடத்திலே உமது ஆஸ்தியை அழித்து போட்ட என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்துகிறான். எனவே தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு பாழாக்கிக் கொண்டான். இதற்குத்தானா உன் அப்பாவினுடைய சொத்தை பிரித்துக் கொண்டு வந்தாய்? இதற்குத்தானா உன்னுடைய சொத்தை கேவலமாக கேட்டு வாங்கிக் கொண்டு வந்தாய்? நீ வாழ வேண்டியவனாயிற்றே, வளர வேண்டியவனாயிற்றே, தழைக்க வேண்டியவனாயிற்றே, இப்படி தாறுமாறாக போய்விடுகிறாயே. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார். அருமை திருச்சபையே, உன்னுடைய நிலை என்ன? நீ தேவனுடைய ஐக்கியத்திலே இருக்கிறாயா? தேவனுடைய திருச்சபையிலே இருக்கிறாயா? தூர தேசமாகிய இடத்திலே வந்து சிதைந்து போயிருக்கிறாயா? கொஞ்சம் நினைத்துப்பார். அந்த வாழ்க்கையிலே அவன் கசந்து போனவனாக இருக்கின்றான். எவ்வளவு நாளைக்கு தான் பணத்தை செலவு பண்ண முடியும்? சிற்றுண்டி சாலையிலே பணம் செலவழிய நாளைக்கு வந்து கொடுக்கிறேன், அடுத்த மாசம் கொடுக்கிறேன். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலையிலே ஆனான். தன்னுடைய துணிமணிகளை வெளுத்துக் கொடுக்கிற சலவைக்காரன் கூட துணிமணியை வெளுத்த கூலியை கொடுக்க முடியாதவனானான். தன்னுடைய வீட்டு வேலைகளை பெருக்கி கூட்டி வாரினவர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது. பணம் குறையுது 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 என்று அறிந்தவுடனே கூட ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பர்கள் அவனாக கழன்று கொண்டு போனான். பலாப்பழத்தில் சக்கைப்பழத்தில் ஈக்கள் எவ்வளவு நேரம் வைக்கும்? அதன் சாறு தித்திப்பாக இருக்கிற வரைக்கும் தானே. சாறு சுவை தித்திப்பு இனிமை குறைய 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 ஈக்கள் எப்படி சிதறி போகின்றனவோ அதுபோலவே நண்பர்கள் குறைய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் இந்த ஓமையிலே சொற்றொடரை கொண்டு வரார். பயங்கரமான கொடிய பஞ்சம் வந்தது. நமக்கு கூட இந்த வாலிப வயதில் இருக்கிற தெம்பு, வாலிப வயதில் இருக்கிற ரத்த ஓட்டம், இந்த வாலிப வயதில் இருக்கிற ஆற்றல், திறமை, நினைவு எல்லாம் குறைந்து 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 கொண்டே போகும். 40க்கு மேலே பஞ்சம், அது நம்மையே நாடி வந்து தஞ்சம் தஞ்சம். 40க்கு மேலே பஞ்சம், அது நம்மையே நாடி வரும் தஞ்சம். கருப்பாயிருந்த முடிவெளுப்பாகும், கருப்பாயிருந்த முடிவெளுப்பாகும். கண்ணாயிருந்தது கண்ணாடி போடும், கண்கள் கூட கண்ணாடி போடும். 40க்கு மேலே பஞ்சம், அது நம்ம கேட்காமலே வரும். எதையோ நாம் மறந்து, எதையோ நாம் மறந்து நினைவில்லாமல் தடுமாறுவோம், நினைவில் இல்லாமல் தடுமாறுவோம். நினைவு பஞ்சமே வருமே, அது 40 வயதுக்கு மேல் வருமே.
நன்றா கேட்ட காது ஒரு சத்தத்தையும் கேட்காமல் செவிடாகும், ஒரு சத்தமும் கேட்காமல் செவிடாகும். 40க்கு மேலே பஞ்சம் நம்மையே நாடி வரும் தஞ்சம். முத்து போல இருந்த பற்கள் முழுவது ஆட்டம் ஆடும், முத்து போல இருந்த பற்கள் அது முழுவதும் ஆட்டம் ஆடும். ஒவ்வொன்றாக வெளியே ஏறும், ஒவ்வொன்றாக வெளியே செல்லும். வேறே பொய்ப்பல் வருமே வருமே, வேறே பொய்ப்பல் வருமே வருமே. 40க்கு மேலே பஞ்சம் நம்மையே நாடி தஞ்சம். கைகளெல்லாம் நடுங்கும், கால்களெல்லாம் தள்ளாடும். ஒரு கோலே காலாகுமே, ஒரு கோலே 3ஆம் காலாகுமே. 40க்கு மேலே பஞ்சம் நம்மே நாடி தஞ்சம். முந்திவு சாப்பிட முடியாது நீர் உணவு கொள்ளும், முந்திவு சாப்பிட முடியாது நீர் போன்ற உணவு ஏற்கும் ஏற்கும். 40க்கு மேலே பஞ்சம் நம்மையே நாடும் தஞ்சம். நம் உடலில் கூட அப்படிப்பட்ட பஞ்சங்களை காண்கின்றோம். தூர தேசத்திலே நண்பர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இவன் இப்பொழுது பஞ்சத்திலே அடிபட்டவனாக இருக்கிறான், அன்ன ஆகாரம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆகையினால் அந்த கொடிய பஞ்சம் நமக்கு வரும் என்பதை நாமும் நினைக்க வேண்டும். எருசலேமே, உன்னை உன் பகைவர்கள் சூழ மதில் போட்டு உன்னை இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி உன்னை தரமட்டமாக்கி போடும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் எருசலேமை எச்சரிக்கின்றார். நமக்கு கூட இருக்கிற ஆற்றல் அதிகம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. லவோதிக்கேயா திருச்சபையின் தூதனுக்கு எழுது என்று சொல்லிவிட்டு நீ ஒரு பெரிய திரவிய சம்பந்தன், செல்வம் உள்ளவன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று எண்கின்றாய். ஆனால் உன்னுடைய நிலை எப்படிப்பட்டது என்று நிர்வாணி, பரிதபிக்கப்படத்தப்பன், நிர்பாக்கியன் என்பதாக குறிப்பிடுகிறார். நீங்களும் நானும் எந்த இடத்திலே இருக்கிறோம்? தூர தேசத்திலே இருக்கிறோமா? நம்முடைய வேத வாசிப்பிலே ரொம்ப தூரத்திலே இருக்கிறோமா? நம்முடைய தனி ஜபத்திலே ரொம்ப தூரத்திலே இருக்கிறோமா? நம்முடைய உபவாசத்திலே ரொம்ப தூரத்திலே இருக்கிறோமா? ஆலய ஆராதனை வழிபாடுகளில் பங்கு கொள்வதிலே நம்முடைய பங்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா? நம்முடைய காணிக்கைகள் ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டு நாம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறதா? சற்று நினைத்து பார்க்க வேண்டுமே. இந்த பையன் கொடிய பஞ்சத்திலே எனக்கு ஆதரவு கொடுத்த என்னுடைய நண்பர்கள் சமயம் பார்த்து உதவுவார்கள் என்று பார்த்தேன், போய்விட்டார்களே. மரியாதையாய் வீட்டை காலி பண்ணுகிறாயா அல்லது வெளியே பிடித்து தள்ளட்டுமா? உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு ஒரு வீடு வாசல்? இப்படி பலரும் பல வகையான கொச்சை மொழிகளினால் பேசி திட்டுகிறதை கேட்டுவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டப்படுகின்றான், பஞ்சத்திலே கஷ்டப்படுகின்றான். ஒரு குடியானவனிடம் போய் ஒட்டிக்கொள்ள விரும்புகின்றான். சோறு போடுவானா? யூதர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள், நம்முடைய பையன் பஞ்சத்தில் அடிபட்டவனா பண்டு வேலைக்கு அலைகிறானா. யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஜாதி, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஜாதி. அவர்களை வைத்துக் கொண்டே பிரதான ஆசாரி வேத பாரகரும் பரிசேரும் கூடியிருக்கிற இடத்தில் மிக துணிவாக இந்த ஓமையை சொன்னார். அந்நியனிடத்திலே போய்விடுகிறது. வேலை ஒன்று தாருமே அடியன், நாளைந்து நாளை பட்டினி ஐயா. வேலை ஒன்று தாருமே அடியன், நாளைந்து நாளை பட்டினி ஐயா. காணிக்கை எடுத்திட வருவார்கள் இப்பொழுது, காணிக்கை எடுத்திட வருவார்கள் இப்பொழுது. கர்த்தருக்கென்று காணிக்கை தந்திட வேண்டுமே, கர்த்தருக்கென்று காணிக்கை தந்திட வேண்டுமே. வேலை ஒன்று தாருமே அடியனுக்கு, நாளைந்து நாளை பட்டினியே. என்னை செவாயாததால் எவ்வளவு வேதனை, அவனிச்சம் வாக்காததால் எவ்வளவு வேதனை. இப்போதுதான் உணர்ந்து வேலை ஒன்று
விதைப்பவர் சிறுக அறுப்பார். சிறுக விதைப்பவர்கள் சிறுக அறுப்பார்கள். பெருக விதைப்பவர்கள் பெருக அறுப்பார்கள். பெருக விதைப்பவர்கள் பெருக அனுப்பார்கள். நல்ல நிலைமையில் நீ இருந்திடும் போது நெல்லை பெறாயமே ஆசீர்வாதத்தை உணர்ந்து ஆண்டவர்க்கு நன்றியாய் நீ அள்ளி கொடுக்க வேண்டுமே. ஆண்டவர்க்கு நன்றியாய் அள்ளி கொடுக்க வேண்டுமே. எத்தனை பள்ளிகள், எத்தனை கல்லூரிகள், எத்தனை காப்பகங்கள், எல்லாவற்றையும் எண்ணினால் தேவனுக்கு எத்தனை காணிக்கை தருவார். உனது எல்லைகளை பெருக்கி ஆசி செய்தார். உனது எல்லைகளை பெருக்கி ஆசி செய்தார். எத்தனை மருத்துவமனைகள் எண்ணி பார்த்தாயா? எத்தனை ஆசிரிய பயிற்சி பள்ளி பார்த்தாயா? கொடுத்து விடு காணிக்கைகள், கொடுத்து விடு காணிக்கைகள். நெல்லை பெறாயமே ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை நினைப்பார். உன்னை எவ்வளவு சீராட்டி வளர்த்துள்ளார். வளர்ந்து பெருகை செய்தார். வாழங்கள் இன்னும் கொடுத்தார். அந்த நன்றியை மனதில் எண்ணி இன்னும் தருவாய். அந்த நன்றிகளை எண்ணி இன்னும் மனதில் தருவாய். கொடுப்பாயோ காணிக்கைகள், கொடுப்பாயோ காணிக்கைகள். எவன் தண்ணீர் பாய்ச்சுகின்றானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்றாரே. விசனமாயல்ல கட்டாயமாயல்ல, விசனமாயல்ல கட்டாயமாயல்ல, வீரமாக கொடுத்திருங்கள் என்றாரே. பெரும் பை என்று நாதிராது ஆண்டவரில் கை. காணிக்கை எடுக்க வருகிறவர்கள் நடக்க, காணிக்கை எடுக்க வருகிறவர்கள் நடக்க. கையை காரை ஒதுங்கி கொஞ்சம் இடம் கொடுங்கள். கையை காரை ஒதுக்கி கொஞ்சம் இடம் கொடுங்கள். விசனமாயல்ல கட்டாயமாயல்ல, கட்டாயமாயல்ல, அவரவர் மனதில் நியமித்தபடி கொடுங்கள். கொடுத்திடுங்கள் ஆண்டவர்க்கு, கொடுத்திடுங்கள் ஆண்டவர்க்கு. வேலை ஒன்று தாரும் ஐயா, அடிய 4-5 நாளாய் பட்டினி ஐயா. காலால் இடும் வேலையை தலையால் நான் செய்வேன். காலால் இடும் வேலையை தலையால் நான் செய்வேன். எந்த வேலை தந்தாலும் இன்பமா செய்வேன். எந்த வேலை கொடுத்தாலும் இன்முகமா செய்வேன். கொடுத்திடுங்கள், கொடுத்திடுங்கள் வேலை ஒன்று தாருமே. அடியனுக்கு 4-5 நாளாய் பட்டினி. காணிக்கைகள் வைத்தும் போடாமல் இருந்தால், காணிக்கை வைத்திருந்தும் போடாமல் இருந்தால், கையை உயர்த்தி காட்டினால் பை உங்களிடம் வரும். கையை உயர்த்தி காட்டினால் பை உங்களிடம் வரும். போட்டிடுங்கள் காணிக்கையை, காணிக்கையை போட்டிடுங்கள். வேலை ஒன்று தாருமே. அடியனுக்கு அறிந்து நான் பட்டினி. உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியம் வைக்கிறார் அறிவாய. கர்த்தர் பிரியமே வைக்கிறார் உணர்வாய. பார்த்து விடு, கொடுத்து விடு, அம்மம்மா பார்த்து விடு, கொடுத்து விடு,
காணிக்கை தருவாயே, கர்த்தருக்கு காணிக்கை தருவாயே. மேடையில் தாளம் வைத்து விட்டார்கள், மேடையிலே தட்டு வைத்துள்ளார்கள். காணிக்கை பையுள்ளவர்கள் கொண்டு வந்து கொடுத்திடுங்கள், காணிக்கை பையுள்ளவர்கள் கொண்டு வந்து கொடுங்கள். வாருங்கள் பை உண்டா, வாருங்கள் பைகள் உண்டா, வேலை ஒன்று தாருமே, அடியனுக்கு 4 நாள் பட்டினி. சொந்த வீடை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொந்த நாட்டை விட்டு இந்த தேசம் வந்து இந்த கதிக்கு ஆளான், இந்த தேசம் வந்து நான் இந்த கதிக்கு ஆளானேன். காட்டிடுமே இரக்கமே, காட்டிடுமே இரக்கமே, தெய்வமே இரக்கம் காட்டிடுமே. தந்தையிடம் வேண்டும் என்று கண்டிப்பாக கேட்டு வாங்கிக் கொண்டு வந்தான். வாங்கின செல்வங்களை எல்லாம், பொருள்களை எல்லாம் விற்று பணமாக்கிக் கொண்டான். தந்தையின் கண்காணிப்பில் இருக்க விரும்பாமல் சுயாதீனமாக இருக்க விரும்பி தூர தேசத்துக்கு பயணமானான். அந்த தூர தேசத்திலே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். இப்பொழுது பஞ்சத்திலே சிக்கி தகாத ஒரு இழிவான நிலைக்கு வந்து, எனக்கு நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் கொடுங்கள் என்று கேட்கிறான். படியேறி வந்த பொருள்களை நாம் விலை குறைத்து சரசமாக கேட்போம். மார்க்கெட்ல இவ்வளவு விலை விற்குது, நீ தெருவுக்கு கொண்டு வந்திருக்க, கொடுக்கலாமே, இப்படி பேசி குறைப்போம். இந்த குடியானவன் அப்படித்தான் நினைத்தான். நீயாக வேலை கேட்கிறதுனால எனக்கு ஒன்று வேலைக்கு ஆள் தேவையில்லை, நீயா வந்து கேட்கறதுனால வேண்டுமானால் கொடுக்கிறேன். என்னுடைய பன்றிகளை நீ மேய்க்க வேண்டும் என்றான். எவ்வளவு கொடுமையான வார்த்தை பாருங்கள். யூதனுக்கு பன்றியை மேய்ப்பதை போல கடுமையானது ஒன்றும் கிடையாது. உபாகமம் 14வது அதிகாரம் 8வது வாக்கியத்திலையும், லேவியராகமம் 11வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலையும், பன்றி உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக அசை போடாத மிருகம் அது, அதை நீங்கள் உங்கள் கைகளினால் தொடவும் கூடாது. நாய்க்காவது பட்டையில ஒரு பெல்ட் மாட்டி ஒரு சங்கிலி போட்டு கட்டலாம், மாட்டுக்காவது மூக்கணாங்கயிறு குத்தி கட்டி பிடிக்கலாம், குதிரைக்காவது கடிவாளம் போட்டு வைக்கலாம். பன்றிக்கு எந்த கடிவாளத்தை போடுறது, பன்னிக்கு எங்க கயிறு கட்டுறது? அது முகம்தான் கூரா இருக்குமே, கழுத்துல போட்டா தலைவை ஓடி விடுவேன், காலை கட்டினாலும் உதறி உதறி போயிடுமே. பன்றிய 1 2 மேய்க்கிறதுக்கு அதுக்கு கொள்ளு வைப்பாங்களா, தகுடு வைப்பாங்களா? அவர் போற ரூட்டே வேற ரூட்டு. தமிழ் பாடல்ல இப்படி இருக்கிறது. யானை ஏன் நடு ரோட்டில் போகிறது தெரியுமா? ஒரு பன்னி கேட்டுச்சான், யானை ஏன் நடு ரோட்ல போகுது தெரியுமா? எனக்கு பயந்துதான் ஓரமா ஒதுங்கி போகுது. இதுக்கு பயந்து கொண்டு யானை போகுதான். இதனுடைய நினைப்பது பன்றியை மேய்க்கும்படியான இழிவான நிலைக்கு தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறானே. இயேசுவை நேசிப்பார்களா ஆசாரியர்களும் வேதபாரகரும் பரிசேயரும்? நம்முடைய மகனை பன்றி மேய்க்கும் தொழிலுக்கு அடடா சொல்ல கேடடா, என்னுடைய அருமை பன்றியை மேயடா. அடடா சொல்ல கேடடா, என்னுடைய அருமை பன்றியை மேயடா. அள்ளை சுருங்காமல் ஆபத்து வாராமல் அச்சங்கரையோரம் அமைத்து வாரா. அள்ளை சுருங்காமல் ஒன்றும் கெடாமல் ஆற்றங்கரையோரமாய் அருமையை மேய்த்து வாரா. அடடா சொல்ல கேளடா, என்னுடைய அருமை பன்றியை மேயடா. புத்தியும் கெட்டு வராதே, ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கோணந்து பட்டியல் அடை. கன்றிகளை புத்தி கெட்டு போகாதே, ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டு வந்து பட்டியல் அடை. உண்ண உணவும் அந்த சம்பளமும் உனக்கு தருவேன், கேட்டாயாடா. அடடா சொல்ல கேளடா, என்னுடைய அருமை பன்றியை மேயடா. சில சமயங்களில் பெற்றோர்கள் சொல்வதாக நமச்சிவாய முதலியார் பாடியிருக்கிறார். இந்த பையன் படிக்கலன்னா என்ன செய்ய போறீங்க? பேசாத 2 மாடை வாங்கி கொடுத்து மேய்க்க சொல்ல வேண்டியதுதான்.
இவனுக்கு பன்றி மேய்க்கிற வேலை. எதற்காக என் பிள்ளைய நான் படிக்க அனுப்புறோம்? என் பிள்ளை படிக்கணும்னா அவனை நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க, அவனே படிப்பான். அவனே எப்படி படிப்பான்? கிளாஸுக்கும் கட்டு, எக்ஸாமினேஷன்லயும் பிட்டு, ரிசல்ட்லயும் அவுட்டு, வேலைக்கு போனா கெட் அவுட்டு. வேற என்ன கிடைக்கும்? இவன் தான் கிளாஸுக்கே போறது இல்லையே. சில பிள்ளைங்களை கேள்வி கேட்டா இந்த பிள்ளைங்க ஏஞ்சி நின்று, அட படுபாவி நான் ஒருத்தன் தானே ஆப்டேன், என்னதானா கேட்கணும்? இவ்வளவு பேர் இருக்காங்களா, அவங்களை கேட்க கூடாதா? தெரியாது, இருந்தாலும் தெரிந்தது போல நடிப்பான். பன்றியை மேய்ப்பதற்கு ஒரு பன்றியை இவன் மேய்க்க முடியுமா? மேய்த்து பழக்கப்பட்டவனா? ஆடு மாடுகளை மேய்த்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குதிரையை கண்காணித்திருந்தாலும் பரவாயில்ல. பன்றிகளை பட்டியை திறந்தது எங்கெங்கயோ மூளை கொன்றா ஓடும். அதுக்கு குரல் கொடுக்கவும் முடியாது, கட்டுப்பாடு பண்ணவும் முடியாது. அவ்வளவு இழிவான அசுத்தமான மிருகத்தை மேய்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏசமா பசிக்குது, ஒண்ணு இல்ல நாளை காலைக்கு பார்க்கலாம். அது திரும்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒன்று இல்ல நாளைக்கு பார்க்கலாம். எவ்வளவு நாள் பட்டினியா கிடப்பான்? நிழலிலேயே உட்கார்ந்திருந்தவன், வசதியாக வாழ்ந்தவன் இந்த கதிக்கு ஆளாயிருக்கிறானே. ஐயா, தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு 8 வயசுல என்ன இருக்கணும், 16 வயதுல என்ன இருக்கணும், 24 வயதுல என்ன இருக்கணும், இப்படியே எடுத்துக்கொண்டு 64 வயது வரைக்கும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். ஓரெட்டிலே வாராத பேச்சும், ஈரெட்டிலே வாராத கல்வியும், மூவெட்டிலே நிகழாத திருமணமும், நாலெட்டிலே வராத செல்வமும், ஐயெட்டிலே வராத புகழும், ஆறெட்டிலே வராத ஞானமும், ஏழெட்டிலே வராத வெறுப்பும், எட்டிலே வராத துறவும். படிப்படியாக வந்து கடைசியிலே துறக்க வேண்டியதுதான். ஆனால் இவனோ வயிற்றை நிரப்ப பார்க்கிறான், ஒன்னும் கிடைக்கல. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. நம்ம 4 வேளை தின்றோம் துரோகி. ஒரு வேளையா 2 வேளையா சச்சந்த போகும்போதே அம்மா கூப்பிட்டாங்கன்னு அம்மா ஊட்டிக்கிட்டு ஓடியாந்துடுறான். சிலது இன்ஸ்ட்ருமெண்ட் ஜாமெட்ரி பாக்ஸ்ல போட்டு டப்பா அடி, அப்படி வாய தெரியவே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி தின்று கொண்டிருக்கிறோமே, இவனுக்கும் முடியவில்லை. 2 10 விரல்களை நாம் 2 கைகளிலே கொடுத்திருக்கிறார் ஒரு ஜான் வயிற்றை நிரப்புவதற்காக. கேஜிஎஃப்ல தங்க சுரங்கத்தில் இறங்கி ஒரு சுரங்கத்துக்குள்ள நுழையும் பொழுது, குட் மார்னிங் சார் என்ன வார்த்தை, எனக்கு தூக்கி வாரி போடுங்க. இந்த இடத்துல நமக்கு யாரு சொல்றேன்? நான் தான் சார், உங்க மாணவன் பாரத் தினகர், இங்க வேலை செய்யறேன். ஆமா சார், ஏடா சம்பளம்? 3500 ரூபாய் கொடுக்கறாங்க சார். அப்படியா, பரவாயில்லையே. அதை வச்சுதான் சார் வயிற்ற கழுவுறேன். வயிற்ற கழுவுறான், 3500 வாங்கி வயிற்ற கழுவுறான். இன்னும் 4000 கொடுத்தா சோப் போட்டு கழுவான் போல் இருக்குது. இவ்வளவு நல்லா இருக்கிறேடியா, சந்தோஷமா இல்ல, அதை வச்சுதான் சார் வயிற்ற கழுவுறேன். இவனுக்கு அந்த வயிற்றை கழுவுவதற்கும் கிடைக்கல, நிரப்புவதற்கும் கிடைக்கல. பன்றி தின்கிற தவிட்டை தின்பதற்கு ஆசைப்பட்டான். பன்றி மேய்க்கின்ற இழிவான தொல்லைக்கு ஆளானான். அவனுக்கு ஏதாவது ஓய்வு இருந்திருக்குமா? சற்று நினைத்து பாருங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்பது கற்பனை. யூதனுடைய மகன் ஓய்வு நாளிலும் பன்றி மேய்க்கின்ற தொழிலுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டானே, எவ்வளவு கேவலம்! யூதர்கள் சும்மா இருப்பார்களா? நம்முடைய மகனை பன்றி மேய்க்க கொண்டு வந்தது இல்லாம, நம்முடைய மகன் ஓய்வு நாளில் மாடு மேய்க்கிற மாதிரி பன்றி மேய்க்கிறான்னு சொல்றாரே, வேலைக்காரன போயிருக்கு. எல்லாருக்கும் இன்னும் கோபம் முறுமுறுக்கிறாங்க. எவ்வளவு கேவலமாக சொல்லி இருக்கிறார். பன்றி தின்ற தவிட்டை தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தால் கொடுக்கிறவர்கள் இல்லை. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு என்ற அந்த கற்பனையை உடைத்து மீறி வந்து விட்டான். வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கற்பனை மீறி விட்டான். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக அந்த கற்பனை மீறி விட்டான். இந்த ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக தேவனுக்கு விரோதமானவற்றிலே இருக்கிறானே, கொஞ்சம் பார்த்தீர்களா? இன்றைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? பன்றிகள் மத்தியிலே இருக்கிறேனா? தூர தேசத்தில் இருக்கிறேனா? தகாத மிருகத்தோடு எனக்கு தொடர்பு இருக்கிறதா? ஐயோ ஆண்டவனே, எவ்வளவு நல்ல வீட்டில் இருந்து சுகபோகமாய் உண்டு கொண்டிருந்த நான் ஐக்கியத்தை இழந்தது மாத்திரமல்ல, அனாதையாய் நிர்கதியாய் இருக்கிறேனே. சவுலை போல கிடங்கிலே, ஆயுத கிடங்கிலே இருக்கிறேனா?
அல்லது ஆகாமை போல சமுதாயத்திலே பதுங்கி இருக்கிறேனா, அல்லது எலியாவை போல சூறைச்செடியின் கீழே இருக்கிறேனா, அல்லது ஆதாமை போல புதர்களின் மத்தியிலே இருக்கிறேனா, அல்லது யோனாவை போல படையின் அடித்தட்டிலே உறங்குகின்றேனா? கர்த்தர் என்னையும் தேடுகிறார். அவர் படைச்ச தோட்டத்திலேயே, அவரால் படைக்கப்பட்ட மனிதனே, அவர் தேடி வந்தப்போ இல்லையே, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அருமை திருச்சபையே, இன்று உன்னையும் கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய உறவுகள் எப்படி? உன்னுடைய சம்பாஷங்கள் எப்படி? உன்னுடைய ஐக்கியங்கள் எப்படி? நீ எங்கே இருக்கின்றாய்? இருக்க வேண்டிய இடத்தே இருக்கின்றாயா? வேற எங்கே இருக்கிறாய் என்று கேட்கக்கூடியதாக அல்லவா வந்திருக்கிறது. தவிடு கூட கிடைக்க முடியாது, அதனால கூட நிரப்ப முடியாம இருக்கிறது. இந்த பசியினால் அவனே சொல்லுகின்றான், என்னுடைய தந்தை வீட்டிலே ஏராளமான கூலிக்காரர் உண்டு, அவர்கள் எல்லாம் பயிரை நிரம்ப பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்களே, நானோ பசியினால் சாகுகிறேனே என்றான். எப்போ இந்த வார்த்தையை சொன்னான்? புத்தி தெளிந்த போது சொன்னான். ஆங்கிலத்திலே when he came to himself என்ற அழகான சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். என்னுடைய வீட்டில் ஒரு டம்ளர் ஒரு நாள் காணாம போயிட்டது. என்னுடைய மனைவியை கேட்டேன், என்னமா அந்த குறிப்பிட்ட டம்ளர் காணாம? நான் பாக்கலீங்களே. உடனே அவ என் மகளை பார்த்து கேட்டா, நீ பாத்தியா? நான் பார்க்கவே இல்லை. நீ பாத்தியா? நான் அந்த பக்கமே போகல. நீ பாத்தியாமா? டேய், நீ பாத்தியா தம்பி? நான் தான் தண்ணியே எடுத்துக்கிறதே இல்லையே, எனக்கு தெரியாது. ஒரு நாள் மத்தியானம் 12:30 மணிக்கு பள்ளி முடிந்ததன் கிணற்றில தண்ணீர் கோரி முகம் கழுவலாம் என்று வாளியை எடுத்து விட்டேன். எட்டி பார்த்தேன், வாளி சரியா போகிறதான்னு கணத்துக்கு அடியில் அந்த டம்ளர் இருக்குது. அப்படியே வாளியை வைத்து விட்டேன். உள்ளே வந்தேன். என் மனைவி மக்களிடம் அந்த டம்ளர் காணோன்னுமே, வாங்க எல்லாருக்கும் காட்டுறேன். எல்லாரும் வந்தாங்க. எங்கப்பா கணத்துல இருக்குது வந்து பாருங்க, யார் போட்டிருப்பா? எல்லாரும் எட்டி எட்டி பார்த்தோம். எங்க அண்ணன் மகளுக்கு அது எட்டல. சித்தப்பா என்ன தூக்கி காட்டுங்க. தூக்கி காட்டின, தோ நான் போட்ட டம்ளர். நீதான் போட்டாயா? ஆமா சித்தப்பா. நான் அன்னைக்கு கேட்டேன், அன்னைக்கு அந்த பக்கமே போகலன்னு நீங்க அடிப்பீங்கன்னு பயந்து சொன்னப்பா. கிணறு மாத்திரம் தெளிவாக இல்லை என்றால் டம்ளர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா? தேவனிடத்திலே நீங்களும் நானும் கேட்க வேண்டும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழிகளிலே என்னை நடத்தும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். புத்தி தெளிந்த பொழுதுதான் அப்பாவை நினைத்தான், அப்பாவின் அன்பை நினைத்தான், அப்பாவின் வீட்டு போஜனத்தை நினைத்தான், தான் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்று நினைத்தான். ஆண்டவனே எண்ணினார் அர்த்தங்கள் சொல்லிடுவார். என் நிலைமையிலிருந்து விழுந்த என்று தேவனிடமே ஜெபித்து கேள். எந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்று தேவனிடமே ஜெபித்து கேள். நானோ பசியினால் சாகிறேன் என்று ஒரு தீர்மானம் செய்தார். இந்த தரித்திர பசியவனை சிந்திக்க வைத்தது அப்பாவின் அன்பை. குத்தின பிறகு முள்ளென்று அறிவாய், தட்டின பிறகு கல்லை பார்ப்பாய். சுட்ட பிறகுதான் நெருப்பென்று தெரியும், ஜாக்கிரதையாக நடந்து கொள். எங்கே இருக்கின்றாய் எண்ணி பார், பண்டிகள் மத்தியில் இருக்கின்றேனா?
இல்லாமல் ஏங்கினார். ஆண்டவனோ அன்புடனே வரமாட்டாய என காத்துள்ளார். நிலப்பல தீர்மானங்களை தூர தேசத்தில் பையன் எடுத்தார். தூர தேசத்தில் இருந்து திரும்பினார். என் அப்பாவிடம் நான் போவேனே. தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவத்தை செய்தேன் என்று அறிக்கையிடுவேன் என்றானே. உம்முடைய மகனாக அல்ல, கூலிக்காரரில் ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னவன் எழுந்து கூறப்பட்டான். நாமும் தீர்மானிக்கிறது அல்ல, செய்யலில் காட்ட வேண்டும். யோவான் 13:17 அறிந்தவர்களால் மாத்திரமல்ல செய்வீர்களானால் பாக்கியவான்கள். உணர்ந்தான் உள்ளத்திலே உண்மையில் குத்தப்பட்டான். அவனுடைய மனச்சான்று அவனை குத்தி காட்டினது. என்னை பிரித்து இழுத்து வந்த என் ஆசையே, என்னை நாசமாக்கிய தூர தேசமே, என்னை உணரும்படி செய்த நண்பர்களே, என்னை என் தகப்பனின் அன்பை உணரச் செய்யும்படி இந்த பன்றிகள் அல்லவா, அது தின்னும் தவிடல்லவா என்னை இப்படி ஆக்கியிருக்கின்றது. நான் என் தகப்பனிடத்தில் எழுந்து போவேன். என் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ஒரு 7-8 பேர் தான் இந்த அறிக்கையை வேதாமகத்திலே சொல்லி இருக்கிறார்கள், நான் பாவம் செய்தேன் என்று. ஆனா உண்மையிலேயே சொன்னவர்கள் 2 பேர் தான். ஒன்று தாவீதரசன், இன்னொருவர் இந்த இளைய மகன். பிலேயாம் கூட சொன்னார், யூதாஸ் கூட சொன்னார், ஆகான் சொன்னார், பார்வோன் பலமுறை சொன்னான், சவுல் சொன்னார். அந்த அறிக்கைகள் எல்லாம் சும்மா ஒரு நாளை சொற்றொடர்கள் தான். நான் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன், பாவம் செய்தேன் என்றார்கள். ஆனால் தாவீதரசனும் இளைய மகனும் செய்த அறிக்கை இருக்கிறதே, வெந்து புண்ணாகி மனம் முறிந்து முறிவடைந்து அழுதார்கள். என் தகப்பனிடத்துக்கு போவேன். தீர்மானம் பண்ணினவன் மாத்திரமல்ல, செயலிலே அவனுடைய திசையே மாறினது. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அன்பை அசட்டை செய்து வருகிறவர்கள் கண்டிப்பாக அதற்காக ஏங்குகிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் திரும்பி வரும்போது எப்படி இருப்பான் நினைத்து பாருங்கள். பெருமையோடு போனவன் வெறுமையோடு வருகின்றான், செல்வத்தோடு போனவன் தரித்திரத்தோடு வருகின்றான், ஆடை அணிகளோடு போனவன் அரை நிர்வாணியாக வருகின்றான், அழகாக போனவன் அசிங்கமாக வருகின்றான், மணப்பொருளை பூசிக்கொண்டு போனவன் பன்றியினுடைய நாற்றம் பிடித்தவனாக வருகின்றான், நண்பர்களோடு போனவன் ஒத்தையிலே தன்னந்தனியனாக வருகின்றான், பலத்தோடு போனவன் பலவீனமாக வருகின்றான், பூரிப்போடு போனவன் மனப்புழுக்கத்தோடு வருகின்றான். இது அவனை பற்றியது. ஆனால் அவன் என்றைக்கு தந்தையை விட்டு போனானோ அந்த நாளிலே இருந்தே தந்தையினுடைய மனம் அவனை நினைத்து 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 ஏங்கி 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 துன்புற்று வாடினது. அவன் பிரியமாக சாப்பிட்ட பகுதிகளை, பொருட்களை தகப்பன் சாப்பிடுவதே இல்லை. என் பையனுக்கு இந்த உணவுனா ரொம்ப பிரியமாயிட்டு, அவன் இல்லாதப்போ எனக்கு இது வேண்டியதில்லை, அவன் விரும்புகின்றது இப்படித்தானே.
எத்தனை முறை நாம் தொலைக்காட்சியில பார்க்கிறோம் காணாமற் போனவர்களை பற்றிய அறிவிப்புகள். 16 வயது, 10 வயசு, 8 வயசு, 86வது வருஷம், 90வது வருஷம், 80வது வருஷம் அறிந்தவர்கள் காவல் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தொலைபேசி எண்கள் என்னென்னமோ சொல்லுகிறார்கள். சில பத்திரிகைகள், அன்புள்ள மகனை நீ போனதுல இருந்து அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, நீ விரும்புறதெல்லாம் நாங்க செய்யறோம், எப்படியாவது வந்து சேர்ந்து விடும். இப்படியெல்லாம் செய்திகள். சகோதரனே சகோதரியே, இவனை பாருங்க, நேர தகப்பனுடைய வீட்டுக்கு வரான, தகப்பனுடைய நெஞ்சு இந்த வழியில தானே போனா என் மகன் வரமாட்டானா வரமாட்டானா, தூர பாக்குறான், என் மகனை போல தெரியுது, அவனே தான். சச்சா, இவ்வளவு அசிங்கமா இருக்க மாட்டான் என் மகன், தலையெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்காது. இல்ல, அவன் கை வீசி நடந்து வர்றத பார்த்தா என் மகன் தான் இருக்குது, தலையை தொங்க போ. இல்ல இல்ல சே, இவன் இருக்க மாட்டேன் என் மகன். இல்ல, என் மகனே தான் உட்கார்ந்து பார்த்தவன் எழுந்தான், எழுந்தவன் உற்று காண்கிறான். அந்த கண்களை நினைத்து பாருங்கள், கருணை நிறைந்த கண்கள். நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாவற்றிற்கும் அணிகலன்களை போடுறோம். யாராவது கண்ணுக்கு ஆபரணம் போட முடியாதா? மூக்க கூட பொத்தல் பண்ணிடுறோம், காதை கூட தொலை போட்டுடுறோம். இதுக்கு தொலை போட முடியாது, போடலாம். போட்டா மிக்க கண்ணையே மூடிக்கும். கீழே குத்தி மாட்டினா பிசேஷமே ஆயிடும். உதட்டுக்கு மாட்டலாம், சாப்பிட முடியாது. இது கீழே மாட்ட கீழே தொங்கிடும். வள்ளுவர் சொல்லுகிறார், கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், அதுதான் ஆபரணம். தேவனுடைய இரக்கமுள்ள கண்கள் பாவியை நோக்கி பார்க்கிறதை பாருங்கள். அந்த கருணை கண்கள், அந்த கிருபையின் கண்கள், மனம், அதை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கண்டு மனது என்ன செய்கிறது? இவ்வளவு நாள் கடினமாக இருந்து கொண்டிருக்கிறானே, இவன் மனம் கடினப்பட்டு பிரிந்து வந்தான். தகப்பனுடைய மனம் அனல்லப்பட்ட மெழுகாக அன்பின் காரணமாக உருகுகிறது. உருகுகின்ற இரக்கமுள்ள கருணையுள்ள மனத்தை அவன் காண்கின்றான். அது மாத்திரமல்ல, அதைவிட வேடிக்கை என்ன என்று பாருங்கள். அவனுடைய கால்கள் ஓடுகின்றன. இந்த 2 பேர்ல வயசானவங்க யாரு? நீங்க 2 பேரும் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அப்பா வயசானவரா, மகன் வயசானவராமா? நாளை காலையில் சொல்றேன். அப்பாதான் வயசானவர். வயசானவர் மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு ஓடி வருகிறார். மன்னிப்பை பெற வேண்டிய மகன் நடந்து போகின்றான். அந்த இரக்கமுள்ள கால்களை பார்த்தீர்களா? கிராமங்கள்ல சொல்லுவாங்க, தெருக்கூத்து ஒண்ணு நடந்துதான். இந்த தெருக்கூத்தை பார்க்க விரும்பினவ சந்தோஷமா போய் பார்க்கணும்னு பக்கத்து வீட்டு காத்துக்கிட்டேன். ஏங்கா, உங்கள்கிட்ட ஒரு பட்டு புடவை இருக்குதா? ஏண்டி, தெருக்கூத்து நடக்க போகுது, அதனால போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சும்மா போனா என்ன, 4 பேர் முன்னால் போய் எனக்கு அதனால ஒரு பட்டு புடவை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கட்டிட்டு கொண்டாந்து அழுகாம நலுகாம கொடுத்துருவியா? கொடுத்துறேன். பட்டு புடவை வாங்கி கட்டிக்கிட்டு போய் மனமாற மண்ணுல உட்கார்ந்து இருக்கிற முதல் வரிசையில பட்டு புடவை கொடுத்தவளும் பாக்குறா, அடிப்பாரி புடவை என்னது மண்ணில உட்கார்ந்து இருக்கிறாளே அவ ஏன்ச்சா. பக்கத்துல போய், அக்கா ஒரு தடுக்கு இருந்தா, ஒரு மனம் இருந்தா, ஒரு பலகை இருந்தா கொஞ்சம் கூட. ஏம்மா, பட்டு புடவை கட்டி, என்ன பட்டு புடவை அதை கட்டின்னு கையில உட்கார்ந்து இருக்கிறா, அவளை கொண்டு வந்து கொஞ்சம் எழுந்துரு, இதுல உட்கார்ந்து பாரு. ஏன்கா, புடவை என்னதுரி, அதனாலதான். ஆண்டவனுடைய அருளாகிய ஈவுகளை பெற்றுக்கொள்ள நாம் எந்த விதத்தில் தகுதியுள்ளவர்கள்? இரக்கமுள்ள கால்கள், வயதான கால்கள் கருணையோடு ஓடி வருகின்றன. கிட்ட வந்ததும் அவன் தோள் மீது, கழுத்தின் மீது கையை போட்டு கட்டி பிடித்து உதடுகள் முத்தமிடுகின்றன. யூத சம்பிரதாயத்தில் முத்தமிட்டாலே மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அர்த்தம். மன்னிப்பு கேட்க வேண்டிய உதடுகள் அவனுடையது. அதற்கு முன்னரே உன்னை நான் மகனே மன்னித்து விட்டேன் என்பதாக கட்டி தழுவுகின்றது. நீங்களும் நானும் தவறு செய்துட்டால் சில சமயத்தில், அம்மா என் மூஞ்சல் முடிக்காத, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல, போகலைய. பார்க்கவே பயமா இருக்குது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கிற அன்னைக்கு அப்பாவை பாக்குற மாதிரியா இருக்குது. மார்க்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தா அம்மா கிட்ட கொடுத்து நீங்க கையெழுத்து வாங்குங்க இப்படி சொல்லிடுவோமே. அந்த முகத்தை பார்க்க முடியாதே. ஆனால் கட்டி பிடித்து முத்தமிட்டு இவன் சொல்றான், தகப்பனே
பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உமது மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இன்னொரு வார்த்தையும் சொன்னான், கூலிக்காரன் ஒருவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்த வார்த்தையை மகன் சொல்லுவதற்கு தகப்பன் விடவே இல்லை. வேலைக்காரனை பார்க்கிறான். வெண்மையான உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், உயர்ந்த வஸ்திரமே கொண்டு வாருங்கள், அவர்கள் தோளிலே போட்டு விடுங்கள். அழகான மோதிரத்தையே அவன் கை வீரர்களிலே பூட்டி விடுங்கள். அழகான போதரத்தை அணிந்திடுங்கள், அன்போடு வீட்டில் நடமாடட்டுமே. அருமையான மகன் திரும்பி வந்தான், காணாமல் போனான், காணப்பட்டான். மரித்தவன் இவனே, உயிர்த்தவன் இவனே. கொடுத்த கண்கள் அடியுங்கள், அந்த பன்றி வைத்த கோலை வாங்கி போடுங்கள், கையிலே மோதிரத்தை மாட்டி விடுங்கள். அந்த வாடை வீசும் நச்சமான ஆடை எடுத்து இந்த உயர்ந்த பெண்கள் தீர போட்டு விடுங்கள். என்னுடைய மகன் என்ற உரிமை அந்த அழகான மோதிரத்தை போட்டு விடுங்கள். பார்வோன் யோசேப்புக்கு மோதிரம் போட்டான், தானியேலுக்கு மன்னன் போட்டான். அருமையான பேராயருக்கும் அருமையான மோதிரம் போடுகின்றோம். திருமணங்களிலே தம்பதிகளுக்கு மோதிரத்தை போட்டு உரிமை கொடுக்கிறார். கூலிக்காரன் அல்ல, வேலைக்காரன் அல்ல, என்னுடைய அருமை மகனானாய். தவிடு கிடைப்பை எங்கினாயா, கொழுத்த கன்றை அடிப்பேனே. கன்றை அடிப்பதினாலேதான் பூரண திருப்தி தந்தானே. தாகமாயிருப்பவரே, பசியாயிருப்பவரே, பணமின்றி விலையுமின்றி நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின விருந்துக்கு நீங்கள் வாருங்கள். ஆங்கில வேதாகமத்தில் ஃபேட்டட் காஃப் என்று இருக்கிறது, கொழுக்க வைக்கப்பட்ட கன்று. என்னைக்கு இருந்தால் என் மகன் வருவான், அவனுக்கு கடிக்கிறதுக்காகவே ஒரு கன்றை கொழுக்க வைத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரியிலே அடிக்கப்படுகிறார் அல்லவா? சகோதரனே, சகோதரியே, பன்றி தின்ற தவிட்டுக்கு ஏங்கினவனுக்கு கொழுக்க வைப்பட்ட கன்று அடிக்கப்பட்டது. நாம் என்னுடைய பையன் பன்றியின் உருமலையா கேட்டான், பன்றியின் சத்தத்தையா கேட்டான். கீத வாத்தியங்கள் முழங்கட்டும், நடனங்கள் களிப்பூட்டும்படி ஆடுங்கள். 3 பொருள்கள் அளவோடு செய்யப்பட வேண்டும். வெண்மையான வஸ்திரம், அந்த மோதிரம், அந்த செருப்பு, இதெல்லாம் அளவோடு செய்ய வேண்டும். ஆகையினால தகப்பன் என்னைக்கு இருந்தாலும் என் மகன் வருவான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் கொடுக்கணும். என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய மகன் வருவான், அவனுடைய விரலுக்கு ஏற்ற மோதிரம் நான் தயார் பண்ணி வைக்கணும். என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய மகன் வருவான், அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை. அடிமைதான் பாதரட்சைகளை போடக்கூடாது. மகன் உரிமையோடு வரட்டும். நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ உணர்ந்து வந்தவன். உன்னை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. வயலிலே இருந்து மூத்த மகன் வருகின்றான். இந்த கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் காதுல விழுது, மூக்குல வேற வாசனை விசேஷமா ஏறுது. வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறான், என்ன இது? இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், உமது சகோதரனாகிய வந்திருக்கிறார், அவர் சுகத்தோடு திரும்பி வந்ததினால் தகப்பனார் ஒரு கொழுத்த கன்றை அடிப்பித்திருக்கிறார். கன்று அடித்தாரா?
உள்ளே போக மனமில்லாமல் இருந்தான். வேலைக்காரன் போய் சொல்றான், ஐயா மூத்த மகன் வந்திருக்கிறார், வர சொல்லு. அவர் அங்கேயே நிக்கிறார். நான் சொன்னேன், செய்தது தப்பு சேர்த்தது தப்பு தாதி லோலனுக்கு, செய்தது தப்பு சேர்த்தது தப்பு தாசி லோலனுக்கு, அப்பப்ப தாசி லோலனுக்கு. இத்தனை நாளாய் உமக்கு உழைத்தேன், இத்தனை நாளாய் உமக்கு உழைத்தேன், ஒரு நாள் வாட்டு குட்டி தரவில்லை, ஒரு நாள் வாட்டு குட்டி தரவில்லை. சேர்த்தது தப்பு, அடித்தது தப்பு தாசி லோலனுக்கு, தாசி லோலனுக்கு. இத்தனை நாளாய் உமக்கு நான் எவ்வளவு கீழ்ப்படிந்திருந்தேன், கீழ்ப்படிந்தே இருந்தேன். என்னுடைய நண்பர்களோடு சந்தோஷமாய் இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி ஐயாவது எனக்கு தந்ததில்லையே, ஒரு ஆட்டுக்குட்டி ஐயாவது எனக்கு தந்ததில்லையே. செத்தது தப்பு, அடித்தது தப்பு தாதி லோலனுக்கு, அம்மம்மா தாதி லோலனுக்கு. அப்பா, அந்த வார்த்தையை பாருங்கள். வேசிகளிடத்தில் உமது ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய அவன் யார்? இவனுக்கு மகன். உன்ன ஒரு கேள்வி கேட்க போற, நீ சொல்லணும், நீ கவனிக்கல, அதனால தான் உனக்கு கேள்வி. அவ சொல்லிட்டா யாரு மகன். உங்க அண்ணன் பெண்ஜாதி மாமியார் புருஷன் மனைவி உனக்கு என்ன உறவு? கொஞ்சம் யோசித்து சொல்ல. என்னம்மா, உங்க அண்ணன் பெண்ஜாதி மாமியார் புருஷன் மனைவி உனக்கு என்ன உறவு? மாமியார், ஐயோ ஐயோ, அண்ணன் பெண்ஜாதி அண்ணி, அண்ணிக்கு மாமியார் உங்க அம்மா, உங்க அம்மாவுக்கு புருஷன் உங்க அப்பா, உங்க அப்பாவுக்கு மனைவி யாரு? பின்ன மாமியார் இன்றைய இப்பவே கவனிக்கணும் கதையை. நீங்க சொந்த மகன், உம்முடைய மகன் என்றானே என்னுடைய தம்பின்னு சொல்லக்கூடாதா? அந்த உறவை கூட இஷ்டமில்லாத உம்முடைய வார்த்தையை நான் மீறாதிருந்தும், உமது விருப்பத்திற்கு மாறாக நடக்காமல் இருந்தும், என்னுடைய சிநேகிதர்களோடு நான் சந்தோஷமாயிருக்க ஒரு ஆட்டுக்குட்டியையாவது எனக்கு கொடுக்கவில்லையே. இவனோ உம்முடைய குமாரனாகி இவன் வந்திருக்க பொழுது ஒரு கன்றை அடிப்பித்தீரே. தம்பி வந்திருக்கிறான்டா, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி. தம்பிக்கு ஒரு வெண்வஸ்திரம் போட்டிருக்கா, ஆட்டுக்குட்டி. தம்பிக்கு ஒரு மோதிரம் போட்டிருக்க, வந்து பாடுற ஆட்டுக்குட்டி. தம்பிக்காக கீத வாத்திய நடன கழிப்புல இருக்குது, ஆட்டுக்குட்டி தரவில்லையப்பா. தம்பிக்கு ஒரு வெண்வஸ்திரம் போட்டிருக்கா, ஆட்டுக்குட்டி தரவில்லையப்பா. தம்பிக்கு ஒரு செருப்பு போட்டிருக்கா, ஆட்டுக்குட்டி தரவில்லையப்பா. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு வெளியே நிக்கிறான். இன்றைக்கு அநேக இடங்களில் நாம் அப்படிதான் உள்ளே நுழையாமல் அந்த வார்த்தையை பாருங்க. உன்னுடைய தம்பி, உனது சகோதரன், என் மகன் கூட சொல்லல, உனது சகோதரன் இவனோ காணாமற் போனான், மீண்டும் காணப்பட்டான், மரித்தான், உயிர்ப்பித்து வந்திருக்கிறான். இதனால் நாம் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டாமோ? மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. சுயநீதியை நம்பிக்கொண்டு தாங்கள் தான் பக்தி பெரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டு வெளியவே நின்று கொண்டிருக்கின்ற வேத பாரகர் பரிசேயரை லேசாக மூத்த மகனை கொண்டு உணர்த்தினார். இன்னும் ஒரு அடி உள்ளே வந்திருந்தால் தம்பியை பார்த்திருக்கலாம், அந்த ஐக்கியத்தை பெற்றிருக்கலாம். விளக்கவில்லையே. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை சோகத்திலேயே முடிந்து விட்டதே. நான் வெளியவே நின்று கொண்டு உள்ளே நடக்கிறத பற்றி குறை சொல்லுகிறேனா? உள்ளே வந்து தம்பியை பார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அவனை வருந்தி கூப்பிட்டான், மகனே 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 மகனே. அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். அன்புடனே தான் அழைத்தானே, உரிமையோடு அழைத்தான். சேஷ்ட புத்திர பாகம் பெறுகின்ற மூத்த மகனை அழைத்தானே. பிறர் நியாயம் தீர்க்க ஒரு நாளும் நாமே முயல வேண்டாமே. பிறரை குற்றவாளி என்று சொல்ல ஒரு நாளும் முயலாதிருப்போமே. ஆண்டவரில் அன்பான வார்த்தை உள்ளே வா என்பதுதான்.
தந்தை அன்போடு நம்மை திருச்சபையின் உள்வா என்கின்றார். வெளியே இருந்து கொண்டு உள்ளே நடப்பதை குறை சொல்லாதே. மருந்து அழைத்தது போல் கர்த்தரும் நம்மை அழைக்கின்றார். வருந்தி அழைத்தது போல் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஐக்கியத்தையே விரும்பினால் உள்ளே வருவாயே. உயர்ந்த வஸ்திரம் நீதியின் சால்வை உனக்கு அவர் கையால் சூட்டிடுவார். உயர்ந்த வஸ்திரம் நீதியின் சால்வை உனக்கு அவராய் உடுத்திடுவார். ரட்சிப்பில் வஸ்திரங்களை உனக்கு அவரே தருவாரே. அன்புடனே உனக்காக ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, அன்புடனே ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உனக்காக ஆண்டவர் அணிவித்து உரிமை தருகின்றார். அடிமை என்று அல்லையா மகனாயேற்கின்றார். முத்திரை மோதிரம் தணிவிக்கின்றார். மகனாயேற்கின்றார். முத்திரை மோதிரம் அளிக்கின்றார். நமது பாவ வாழ்க்கையை முற்றிலும் மனமரமாக்குகின்றார். அன்புடனே எல்லோரும் சேர்ந்து ஆண்டவனை நாம் போற்றிடுவோம். அன்புடனே எல்லோரும் சேர்ந்து ஐக்கியத்திற்காக போற்றிடுவோம். ஆண்டவர் நம்மை ஏற்றும் இரட்சகர் என்னாலுமே காத்துள்ளார். என்னிடத்தில் வருகின்றவனை புறம்பே தள்ளுவது இல்லை. எப்பிராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்கின்றார். ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள வரமாட்டாயா? எல்லாவற்றிற்கு மேலாக உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நீ வருவாய் என்று கதவு திறந்தே வைத்திருக்கிறது. கிருபையோடு பார்த்த கண்கள், கிருபையோடு ஓடி வந்த கால்கள், கிருபையோடு உருகிய நெஞ்சம், கிருபையோடு அரவணைத்த கைகள், கிருபையோடு மன்னிப்புக்கு அடையாளமாக முத்தமிடும் உதடுகள், இவைகளை நினைத்து பெறப்போகின்ற வஸ்திரம், பெறப்போகின்ற மோதிரம், பெறப்போகின்ற பாதரட்சை, பெறப்போகின்ற ஒப்பற்ற ஐக்கியம், விசுவாச அறிக்கையில் சொல்லுகிறோமே பர்சுவானுடைய ஐக்கியத்தை, அந்த ஐக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த மோதிரத்தை உனக்கு அணிவிக்கிறார். மகனாக ஆயத்தமுள்ளவனாக உன்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாருமாக சேர்ந்து ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடுவோம். ஈசுராஜனில் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனில் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடிப்பீரே. ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம்.